ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 5வது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியியல் முயன்று பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 107 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 3, 8, 7, 8, 4, 5, 6 ஆகிய தரவுகளின் நடுநிலை அளவை காண்கன்னு கேட்குறேன். நடுநிலை அளவுனா ஃபஸ்ட்டு நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். இது அது பாருங்கள். தரப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் அமைக்க. அப்போ ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு நம்ம எழுதணும். 3, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 2 8 கொடுத்துருக்கனால 2 8 நம்ம எழுதணும். இப்போ 3 4 5 6 7 8 8. அப்போ இது நம்பர்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7 இருக்குது. அப்போது இங்கு n = 7. என்னன்னா எண்கள்னு அர்த்தம், எத்தனை இருக்குன்னு. இது ஒற்றைப்படை தானே, இது 7 ஒற்றைப்படை, அதனால் இது ஒற்றைப்படை எண். அப்போ ஒற்றைப்படை எண் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, இரட்டைப்படை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதனால நம்ம ஃபஸ்ட்டு இது ஒற்றைப்படைக்கு ஃபார்முலா இருந்தால் பாருங்கள். இடைநிலை அளவு. நடுநிலைனாலும் இடைநிலைனாலும் அதே மீனிங் தான் பொருந்தும். அப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா n = 1/2 ஆவது உறுப்பு. அப்போது n எவ்வளோ 7 தானே, அப்போது 7 = 1/2 ஆவது உறுப்பு. அப்போது 7 1 கூட்டிங்கன்னா 8, 8/2 ஆவது உறுப்பு. அப்போது 1 2 2 4 2 8, அப்போ 4 வருதுங்களா. அப்போது 4வது உறுப்பு. அப்போ 4வது உறுப்பு, 4வது என்ன கொடுத்துக்கிறாங்க, 1 2 3 4 6 கொடுத்துக்கிறாங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 6. அப்போது 4வது உறுப்பின் மதிப்பு = 6. அப்போது எனவே இடைநிலை அளவு பார்த்திங்கன்னா 6 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. 11 14 10 9 14 11 12 6 7 7 ஆகிய தரவுகளின் நடுநிலை அளவை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இது ஏறு வரிசையில் எழுதணும். அப்போ பாருங்கள். தரப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் அமைக்க. அப்போ ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இதில் 6 தான் ரொம்ப சின்னது. அப்போ 6 பாருங்கள், ஒரு முறை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 1 2 முறை கொடுத்துக்கிறாங்க. அப்போ 2 முறை போடணும். அதுக்கப்புறம் 8 இல்லை 9 ஒரு முறை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 கூட ஒரு முறை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11 பாருங்கள், 1 2 முறை கொடுத்துக்கிறாங்க. அப்போது 11 2 முறை போடணும். அதுக்கப்புறம் 12 ஒரு முறை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 14 பாருங்கள், 1 2. அப்போ மொத்த எண்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 வருதுங்களா. அப்போது இங்கு n = 10. அப்போ 10 என்பது இரட்டைப்படை தானே. அப்போது இது இரட்டைப்படை எண். அப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா therefore இடைநிலை அளவு பார்த்திங்கன்னா 1/2 பெரிய ப்ராக்கெட் வரும், இந்த மாதிரி வரும். n/2 ஆவது உறுப்பு கூட்டல் n/2 கூட்டல் 1 ஆவது உறுப்பு.
உறுப்பு. அதுக்கப்புறம் பெரிய ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போது 1/2 அப்படியே இருக்கட்டும். எண்ணுக்கு பதிலாக 10 பிரதினும். அப்போது 10/2 இது பெரிய ப்ராக்கெட் ஆவது உறுப்பு கூட்டல் எண்ணுக்கு பதிலாக 10 10/2 கூட்டல் 1 ஆவது உறுப்பு. பாருங்கள், 1 2 2 I 2 10. அப்போது 1/2 5வது உறுப்பு கூட்டல் இது பாருங்கள் 2 1 2 2ஓட 10 கூட்டிங்கன்னா 12. அப்போ 12/2ன்னு வரும். அப்போ 12 அப்படி இல்லைனா கூட இது 1 2 2 I 2 10. அப்போ 5ஓட 1 கூட்டிங்கன்னா 6ங்களா? அப்போது 6வது உறுப்பு. அப்போ 5 இங்கே 5வது உறுப்பு வேணும்னா இங்கே 6வது. அப்போ 1/2 5வது உறுப்பு என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 வந்து 10 இருக்குது. கூட்டல் 6வது உறுப்பு 11. அப்போது 11. அப்போது 1/2 இது பெருக்கல்லாக இருக்கிறது அர்த்தம். அப்போது பெருக்கல் கூட்டினிங்கன்னா 21. அப்போது நீங்கள் 2ஆல் அடிச்சிங்கன்னா 1 2 5 2 20 மீதி 1 புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்திங்கன்னா 10. அப்போ I 2 10. அப்போ 10.5. அப்போது 10.5. அப்போ நடுநிலை அளவு பார்த்திங்கன்னா 10.5. அப்போது therefore இடைநிலை அளவு is equal to 10.5. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 2வது ஆன்சர். முயன்று பார்ல இருந்தது 2 கொஷினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?